அறியாமையில் இருந்து பிறப்பதுதான் அச்சம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. உண்மையாகவே மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அறியாமை அப்படின்னா என்ன? அறியாமைங்கிறது அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறது. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டா அறியாமைங்கிற இருளில் இருந்து நீங்கள் வெளிச்சத்திற்கு வர முடியும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்காத போது அறியாமைங்கிற இருளில் இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அடுத்தவர்களை புரிந்து கொள்வது அறியாமை. உங்களை நீங்களே புரிந்து கொள்வது அறிவு. இந்த அறிவு என்பது தன்னைத்தான் யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அதுதான் அறிவு. அது மட்டுமல்ல, ஒரு வாகனம் இருக்கிறது என்றால் அந்த வாகனத்தை உங்களுக்கு இயக்க தெரியாது என்றால் உங்களுக்குள் ஒரு அச்சம் இருக்கும். அந்த வாகனத்தை இயக்க தெரியாத போது எப்படி இயக்குவது என்ற ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் அந்த வாகனத்தை நீங்கள் இயக்க தெரிந்துவிட்டால், உங்களுக்கு இயக்க தெரிந்துவிட்டால் அந்த அச்சம் என்பது நீங்கிவிடும். அதுதான் அறியாததை தெரியாததை தெரிந்து கொள்வது, அறியாததை அறிந்து கொள்வது. தெரிந்து கொண்டால் அச்சம் என்பது உங்களிடம் இருக்காது என்பதுதான் உண்மை. தெரியாதது வரை அச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும். தெரிந்துவிட்டால் அச்சம் உங்களிடம் இருந்து ஓடிவிடும் என்பதுதான் உண்மை. தெரிந்துவிட்டால் அறியாமையில் இருந்து நீங்கள் நல்ல அறிவுள்ள மனிதனாக மாறிவிடுவீர்கள். தெரியாத போது அறியாமை எனும் இருளில் நீங்கள் மூழ்கியிருப்பீர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படி ஆர்வம் வந்துவிட்டால் அது என்ன என்பதை நீங்கள் உள்ளே கடந்து சென்று ஆராய அறிந்து விடுவீர்கள். ஆராய அறியும் போதே உங்களுக்கு அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடம் இருந்து விலகுவதை நீங்கள் அறிவீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த கலையை நீங்கள் அற்புதமாக தெரிந்து கொண்டால், அற்புதமாக அதை நடத்தினால், அச்சம் என்ற இருள் விலகி வெளிச்சத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை வந்துவிடும். அப்படி வெளிச்சத்திற்கு வந்தால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் உண்மை.
அறியாமை என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அறியாமைங்கிறது தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது, இதுதான் அறியாமை. அதை தெரிந்து கொண்டால் அச்சம் என்பது இருக்காது. நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தலைநிமிர்ந்து கண்ணியமாக நீங்கள் பயணம் செய்யலாம். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். அச்சம் உங்களிடமிருந்து விலகிச் செல்லும். நன்றி.